Hi guys and friends, welcome to the Soru Yallam. After long time உங்களெல்லாம் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பொடி இட்லி ரெசிபி பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு நெய் கொஞ்சம் அதிக தேவைப்படும். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு pan எடுத்துக்கணும். panல 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய் நல்லா காஞ்சி வந்ததும் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு நல்லா படபடன்னு பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வரும்போது 3 லெஃப்ட் ஓவர் இட்லி எடுத்துருக்கேன். அந்த இட்லியை கியூப் கட் பண்ணி நான் நெய்யில் சேர்த்துக்கணும். நெய்யும் இட்லியும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இட்லி பொடி வீட்டில் அரைச்ச இட்லி பொடியாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின இட்லி பொடியாக இருந்தாலும் சரி, நல்லா மழை சாரல் மாதிரி அந்த இட்லி மேலே பரப்பரன்னு தூவி விட்டுக்கணும். இட்லியும் பொடியும் நல்லா கம்பைனாக ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டதும் ஆல்ரெடி இட்லி மாவில் உப்பு போட்டிருப்போம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா ட்ரை சாட்டே பண்ணிட்டதுக்கப்புறம் ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் இறக்கிட்டா பொடி இட்லி ரெடி. இந்த ரெசிபி இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிக்க நம்புறேன். மறக்காம Soru Yallam சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த விழுப்புறது உங்கள் பிரியா அப்சல்யூட்லி கேமராமனும் நானே தான். பாய் 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 பாய்.